ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்களா? தீபாவளி இப்போ தான் முடிஞ்சிச்சு. தீபாவளி எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்களா எல்லாத்துக்கும்? எனக்கு தீபாவளி ஒர்க்கு முடிஞ்சு ஒரு ஒரு வாரம் நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். இப்போ திரும்பி பார்த்திங்கன்னா ரெகுலர் ஒர்க் எப்போவுமே இருக்குங்கள, அந்த ரெகுலர் ஒர்க்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். காலையில் பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடை பார்த்திங்கன்னா 10:10 10 11 இதுக்குள்ளே 3 டைமுக்குள்ளே திறப்பேன். திறந்துட்டு பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து ப்ளவுஸ் தைக்கிறது இதான் வேலையே. என்னோடய கடையை காட்டுறேன் பாருங்கள். இதான் என்னுடைய கடை. கடை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சின்ன கடை தான், ஆனால் கடை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் செய்கிற வேலை. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஒர்க்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ என்னுடைய மிஷின் வந்து எனக்கு ரொம்ப உயிர். என் மிஷினை காட்டுறேன் பாரு. இங்கே தான் உட்காந்துருப்பேன். நைட்டு 10 மணி, 9 மணி, 11 மணி, அதே மாதிரி நைட்டு அதே மாதிரி தான். காலையில் எப்படி திறக்கிறோமோ அதே நைட்டும் அந்த டைம் ஆயிரும். வேலை எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். வேலை இல்லைன்னா சொல்லவே முடியாது. எப்போவுமே எல்லாத்துக்குமே வேலை தாங்க முக்கியம். வேலை பார்த்தா தாங்க நல்லா சாப்பிட முடியும். நல்லா வேணுங்கிறது பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே வாங்கி கொடுக்க முடியும். எனக்கு எப்போவுமே என் வேலை முக்கியம். எங்கே போனாலும் வந்தாலுமே ஐயோ கடை திறக்காமல் இருக்கே எனக்கு அந்த கவலை தான் வரும். அதனால் எங்கே போனாலுமே வீட்லேயுமே எல்லாருமே சொல்லுவாங்க, இப்போ பாரு கடையிலே இருக்கிற, எங்கேயாவது கூப்பிட்டா வரவே மாட்டேற அப்படிம்பாங்க. எனக்கு என் கஷ்ட நஷ்டத்தை எல்லாத்தையுமே பார்த்தது இந்த கடை தான். என்னுடைய கடை வாடகைக்கு தாங்க வச்சுருக்கேன். சொந்த கடையில் இல்லைங்க, வாடகைக்கு தான் வச்சுருக்கேன். என்னோடய கடை. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரேக்கு ஃபஸ்ட்டு வாங்கி ஆரம்பித்தேன். அப்புறம் 2வது இந்த ரேக் வாங்கி ஆரம்பித்தேன். அப்புறம் 3வது இந்த ரேக். படிப்படியாக இந்த மிஷின் பார்த்திங்கன்னா நான் வந்து பழைய மிஷின் ஒன்று வச்சுருந்தேன். பெடலில் தைக்கிற மாதிரி தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து கரண்டில் தைக்கிற மாதிரி. இந்த மிஷின் வாங்கி 2 வருஷம் ஆகுது. இப்போ இந்த டேபிள் வந்து வாங்கி ஒரு 6 மாதம் இருக்கும்னு வைங்க. இந்த டேபிள் இப்போ தான் வாங்கினேன். வாழ்க்கையில் நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு மொத்தமாக நம்ம எல்லாமே ஒன்றா வாங்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சிறுக சேர்த்தா அது பெருகுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். என் கடையில் வந்து பார்த்திங்கன்னா அதான் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ரேக்கு ஒரு பெடலில் இருக்கிற மிஷின் மட்டும் தான் நான் வச்சுருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இத்தனை ஜாமான் வச்சுருக்கிறேன். நைட்டி, இன்ஸ்கர்ட்டு, அப்புறம் ப்ளவுஸு இந்த மாதிரி எல்லாமே விற்றுக்கிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நூல் இதெல்லாம் விற்கிறேன். எல்லாம் இங்கே பாரு, நூல், கொக்கி, ஊசி எல்லாமே விற்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சரி இந்த இடத்துல நான் வச்சுருக்க லைனில் பார்த்திங்கன்னா ஃபேன்சி கடை எதுவுமே இல்லை. சரி அதையும் ஒரு சின்னதாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ரேக் தான் ஃபுல்லாக. படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்கிறாங்களே, அந்த இதை நான் நிறையா பேர்த்திட்ட நிறையா பாடங்கள் கற்றுக்கிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா யாரை நம்பி நம்ம இருக்க போகிறதில்ல, யாரை நம்பி இருக்கவும் கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் தன் கையே தனக்கு உதவிங்கிற மாதிரி வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி வரணும். 4 பேர் நம்மளை மதிக்கிற அளவுக்கு நடந்துக்கணும். என்னையோட பாலிசி அதுதான். ஐயோ அந்த பொண்ணு இந்த மாதிரியா இப்படிலாம் பேசவே கூடாது, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணுங்க. நான் அப்படி தான் இருப்பேன். ஆனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே மக்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்தாலே சீண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் என்னமோ ஏதோ பேசிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு நம்ம வேலை உண்டு, நம்ம வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் லைஃப்பில் வந்து வாழ்க்கையில் முன்னேறி வர முடியும். என்னோடய பாலிசி அதுதான். யார் என்ன சொன்னாலும் ஆனால் அப்போதைக்கு கொஞ்சம் கோவம் வரும், வராமலாம் இருக்காது. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கும் அதை பார்க்கணும். அதை விட்டுட்டு அவங்க எதை சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சி உட்காந்தோம் அடுத்து எந்திரிச்சு வர முன்னாடி அடுத்து இன்னொரு பேச்சு வரும். அதை வந்து எதுவுமே நம்ம கண்டுக்கக்கூடாது. என்னோடய லைஃப் இப்போ அப்படி தான் ஓடிட்டுருக்கு. எனக்கு வந்து 2 பொண்ணு. என் 2 பொண்ணுகளையும் தங்கமாக தாங்கி ஒரு தங்கமான மருமகன் என் கையில் பிடிச்சி கொடுக்கணும்னு என்னுடைய ஆசை. என் பொண்ணுங்களுமே நல்லா படிக்க வைக்கணும்னு அதான் என்னுடைய ஆசை. என்னுடைய கஷ்ட நஷ்டம் எல்லாமே இந்த
கடைக்கு தெரியும். கடவுளுக்கு செவுத்துக்கு வாய் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இந்த 4 செவுத்துக்குமே வாய் இருக்குது, கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. நான் விடுற ஒரு சொட்டு கண்ணீராக இருந்தாலும் சரி, நான் சிரிக்கிற சந்தோஷமான சிரிப்பாக இருக்கட்டும், என் குடும்பத்தில் நடக்கிற கஷ்ட நஷ்டங்களாக இருக்கட்டும், எல்லாமே இந்த கடை பார்த்துருக்குது. உண்மையிலே இந்த கடை இல்லைன்னா நான் இல்லைங்க. உண்மையிலே இப்போ கடை வச்சு பார்த்திங்கன்னா 5 வருஷம் ஆகுது. எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிஷம் தான் இந்த கடையை சொல்லுவேன். எவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த கடை வச்சதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கை முறைகள்லாம் மாறிச்சு. எப்போவுமே பழசை மறக்கக்கூடாதுங்க. அதனால் எப்போவுமே எதையுமே மறக்கக்கூடாது. ஒருத்தவங்க நல்லது செஞ்சால் அதை எப்போவுமே சாகிற வரைக்கும் மறக்கக்கூடாது. ஒருத்தவங்க நம்ம கெட்டது செஞ்சாங்க அப்படின்னா அதை மறந்துடணும். மறந்து அடுத்து அதவே நினச்சிட்டே இருக்காமல், அடுத்து நம்ம லைஃப்பில் அடுத்து நடக்க போகிறத நினச்சி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு சந்தோஷப்பட்டுட்டு போயிடணும். நம்மளை வேணான்னு போகிறாங்க பாருங்க, அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும். என்னோடய லைஃப் ஸ்டைல் இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.